அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கற்பக விநாயகமூர்த்திக்கு ஜெய், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, முருகா சரணம். தேன்காடு எனும் மதுவனத்தில் தவமிருந்து தேவியானை கந்தனை தரிசித்த தலமே கந்தன்குடி. அம்பரன் அம்பன் எனும் அரக்கர்கள் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் இயற்றி வரங்களை பெற்று பெரும் கொடும் செயல்களை செய்தனர். இதனால் கோபம் கொண்ட சக்தி தேவி அரக்கர்களை வதம் செய்ய தேன்காடு வந்து சேர்ந்தால் உடன் வந்த முருகனை தேவியானை இருக்கும் திசை அனுப்பிவிட்டு தானே அரக்கர்களை சம்ஹாரம் செய்தால் தவத்தில் மூழ்கியிருந்த தேவியானைக்கும் முருகப்பெருமானுக்கும் பரஸ்பரம் காதல் உணர்வு பிறந்து வளர்ந்து இதை காட்டும் வகையில் தேவியானை தெற்கு நோக்கி கைகளில் கிளியோடு தவம் முடித்த கலையுடன் தனிச்சன்னதியில் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறாள். 2 அசுரர்களிடமிருந்து ஸ்ரீ முருகப்பெருமானை காக்க அன்னை பராசக்தி நினைத்த காரணத்தினால் தன்னுடன் வந்த குழந்தையான முருகப்பெருமானை தங்கி இருக்கும்படி கூறியதால் முருகப்பெருமான் தங்கியிருந்த இந்த ஸ்தலம் கந்தன்குடி என பெயர் பெற்றது. தேவேந்திரன் ஐராவதம் என்று சொல்லக்கூடிய இரட்டை தந்தங்களையுடைய வெள்ளை யானையை தனது மகளின் தவத்தை காக்க கந்தன்குடிக்கு அனுப்பியதால் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு எதிரில் இங்கு ஐராவதம் வாகனமாக காட்சியளிப்பது தனிச்சிறப்பாகும். எந்தன் சடலம் என தொடங்கும் கந்தன்குடி திருப்புகழ். எந்தன் என்னுடைய சடலம் உடலானது, அங்கம் அங்கங்கள், பல பங்கம் என்னுடைய உடலும் அதன் பாகங்களும் பல பங்கம் துன்பம் பட்டு தொந்தங்களை இந்த தொடர்புகளை, இந்த உலகில் உள்ள தொடர்புகளை என்றும் எப்பொழுதும் துயர் யாவும் பொன்றும்படி ஒழியும்படியாக ஒரு நாள் வராதோ, ஒரு நாள் வர வேண்டும். இன்பம் தருகின்ற செம்பொன், செம்மையான செம்பொன் நிறத்தை உடைய வீர கழல்களை உந்தும் மயிலின் மீது ஏறி, மயிலை வாகனமாக பயன்படுத்தும் பேருந்து, மகிழ் உந்து என்று கூறுகிறோம் அல்லவா. உந்து என்றால் வாகனத்தை கூறுவோம். அவர் உந்தி ஏறி செல்லுகின்ற அந்த மயிலின் மீது கழல் தந்தும் செல்கின்ற அவருடைய கழல்கள், வீரக்கழல்களை தந்து எனக்கு பின்பு பின்னை என்றும்படி என்றும் போல் பந்தம் கெட, இந்த உலகில் உள்ள பாசபந்தங்கள் என்னும் வேலியில் மாட்டிக்கொண்டுள்ள பந்தம் கெட மயிலின் மீது ஏறி வந்தும் பிரசண்டம் வீரத்துடன் பகிரண்டம் என்பது வெளியில் உள்ள உலகம், இந்த பூலோகத்தை விட்டு வெளியில் உள்ள உலகம். புவி என்பது இந்த பூ உலகம். எங்கும் திசை, இந்த 8 திசைகளிலும் எவ்விடத்தும் எங்கும் திசை, 8 திசைகளிலும் திசையெங்கும் மண்டும்படி நிறையும்படி நெருங்கி சென்று மண்டி உள்ள நின்றும் சுடர் என்பது பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, ஒளி சொரூபமாக உள்ள போலும் உன்னுடைய தரிசனம் முருகப்பெருமானே. வஞ்சம், தீமை, வெறுப்பு, வஞ்சகம் இவை குடிகொண்டுள்ள திரிகின்ற நெஞ்சன் துகள், இப்படி தூசி துகளாக உள்ள குழப்பமாக உள்ள நெஞ்சத்தை உடைய என்றும் எப்பொழுதும் கொலும் வண்டன் தீயவன், வண்டவாளம் என்று சொல்லுவோம் அல்லவா. தீமைகள் புரிபவன், தமியன் தனியாக உள்ள தனியேனாகிய நான், தன் பவம் தன்னுடைய பிறப்பானது ஒழிய, பவம் பிறப்பு இனிமேல் பிறக்காமல் நான் இந்த மாற்றி பிறந்து கொண்டே இருக்கும் கடல் மணலை விட அதிகமான பிறப்பை உடைய நான் இந்த பிறப்பை ஒழிக்க வேண்டும், இதோடு இனி பிறக்காமல் தந்தன திந்தின் திமி என்றும் இப்படி பல ஓசை எழுப்பிக்கொண்டு ராகங்களை பல சஞ்சம் கொடு அழகிய சஞ்சு அமைதியான பொறுமையான இனிய சாயலை உடைய ஒளி எழுப்பக்கூடிய தஞ்சம், நீயே அபயம் தஞ்சம் என்று கூறி உன்னிடம் வரும் எங்களுக்கு கொஞ்சும் உன்னுடைய கொஞ்சுகின்ற ஒளி எழுப்பக்கூடிய சிறு மணியாரம், சிறு முத்துமணிகளுடைய மணியாரம் மாலையாக அணிந்துள்ள, ஆரம் என்றால் ஒரு முழுமையான மாலை போன்ற அமைப்பு. சந்தம்
அதனுடைய சந்த ஒலியில் தொனி, அந்த ஒலி, அந்த ராகத்தின் தொனி கண்டும் புயல், பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் அவரான திருமால் அங்கன் அம்கண் அழகியவன் சிவன் நம்பன் பெரியவன், நம்மளுடைய மதிப்பிற்கும் நம்பிக்கைக்கும் உரியவன், பதி அவனுடைய பதியானவன், சம்பும் இது எல்லா வார்த்தையுமே சிவனுக்கும் குறிக்கும் வார்த்தைகள், திருமால் பிரம்மனையும் குறிக்கும் வார்த்தைகளாகவும் உள்ளது. எப்படி பார்த்தாலும் இந்த 3 தேவர்கள் சிவன் பிரம்மா விஷ்ணு இவர்களை குறிக்கும் வார்த்தைகள். தொழ இவர்கள் தொழ நின்றும் தினமும் விளையாடும் அடியேன் உள்ளத்தில் விளையாடுகின்ற கந்தன் குகன் எந்தன் குரு என்றன் குரு என்றும் எப்பொழுதும் தொழும் அன்பன் கவி உன் மீது அன்பு உடையவன் நக்கீரன் அவனை கண்டு உயிந்திட அவன் அந்த குகையில் மாட்டிக்கொண்ட பொழுது பூதத்திடம் அந்த குகையை இடித்து வழி ஏற்படுத்தி அந்த 1000 பக்தர்கள் சிவபக்தர்களையும் மீட்டவனே அன்று அப்பொழுது அன்போடு வருவோனே அவர்கள் பிழைத்து உய்ய வந்தவனே வருவோனே இனியும் வருபவனே கண்டின் கனி கற்கண்டின் கனி பழம் சிந்தும் சுவை அப்படி சுவை உடைய பொங்கும் புனல் என்றால் நீர், சுனை தங்கும் சுனை, அந்த சுனையில் பொங்குகின்ற நீர் கற்கண்டின் கனி சிந்தும் சுவை அளவுக்கு உள்ளது என்றும் கொள்ளலாம். இந்த கனிகள் அதில் விழுந்ததால் ஏற்பட்ட சுவை என்றும் கொள்ளலாம். அந்த சுனையை உடைய கந்தன் குடியில் தங்கிய பெருமாளே, இவ்வளவு இனிப்பான நீரை அவர் பருகியவுடன் கந்தன் குடியிலேயே அவர் தங்கிவிட்டார், அங்கேயே இருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். நக்கீரர் ஒருமுறை சிவபூஜை செய்த பொழுது அவர் கவனக்குறைவாக இருந்ததால் ஒரு பூதம் அவரை எடுத்து சென்று ஒரு குகையில் அடைத்து வைத்தது. மொத்தம் 1000 பேர் சிவபூஜையில் கவனக்குறைவாக இருந்தவர்கள் சேர்ந்தவுடன் அவர்களை விழுங்குவதற்காக வைத்துள்ளது. கடைசியாக 1000வது ஆளாக நக்கீரரும் அங்கு சென்று சேருகிறார். இப்பொழுது இதுவரை அவர் சிவனை தவிர யாரையும் பாடமாட்டார், முருகப்பெருமானையும் பாடமாட்டார். தன் தவறை உணர்ந்து முருகப்பெருமான் மட்டுமே இப்பொழுது தங்களை காக்க முடியும் என்று திருமுருகாற்றுப்படை பாடுகிறார். நக்கீரரின் தமிழில் இசையில் சுவையில் மயங்கிய முருகப்பெருமான் அந்த குகையை இடித்து வழி ஏற்படுத்தி அவர்களை அந்த பூதத்தினிடம் இருந்து காத்த அந்த பூதத்தை தண்டித்தார். அந்த கதையையும் இங்கு நினைவு கூறுகிறார். எந்தன் சடல அங்கம் பல பங்கம் படு தொந்தங்களை என்றும் துயர் பொன்றும் படி ஒரு நாளே இன்பம் தரு செம்பொன் கழல் உந்தும் கழல் தந்தும் பிணை என்றும் படி பந்தம் கெட மயில் ஏறி வந்தும் பிரசண்டம் பகிரண்டம் புவி எங்கும் திசை மண்டும் படி நின்றும் சுடர் ஒளி போலும் வஞ்சம் குடி கொண்டும் திரி நெஞ்சன் துகள் என்றும் கொளும் வண்டன் தமியன் தன் பவம் ஒழியாதோ தந்தன் தன திந்தின் திமி என்றும் பல சஞ்சம் கொடு தஞ்சம் பொறி கொஞ்சும் சிறு மணியாரம் சந்தம் தொனி கண்டும் புயல் அங்கன் சிவன் நம்பன் பதி சம்பும் தொட நின்றும் தினம் விளையாடும் கந்தன் குகன் என்றன் குரு என்றும் தொழும் அன்பன் கவி கண்டு உய்ந்திட அன்று அன்போடு வருவோனே கண்டின் கனி சிந்தும் சுவை பொங்கும் புனல் தங்கும் சுனை கந்தன் குடியின் தங்கிய பெருமாளே. நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், சுகமே சூழட்டும், கந்தன் தருவான் எதிர்காலம். நன்றி, வணக்கம்.